ஹாய்டா மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜெயப்போட ஒன் ஷாட் தான் கேட்க போகிறோம். ஸோ பேபி, நீங்கள் கேட்ட மாதிரி ஜெயப்போட ஒன் ஷாட்டோட வந்தாச்சு. ஸோ ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி. ஸோ லேட்டாக போட்டிருந்தா சாரிடா, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீடுக்குள்ளப்போ எல்லாம் ஸோ சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ ஜெய வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி எப்படி ஒரு க்யூட்டான கேரக்டர், தென் வந்துட்டு ஸ்வீட்டான கேரக்டர் அண்டு அப்பப்போ கேட்க வரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஆனால் பட் அவர் ஐடல் கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, பட் அவர் ஐடல் கிடையாது. அண்ட் வந்துட்டு உங்களை பற்றி பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப ரெக்கடான கேரக்டர், ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். அண்ட் ஹெட்செட் மஸ்ட்டாக, ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 மணிக்கு மேலே நாய் மட்டும் தான் குலைக்கிட்ட சவுண்ட் கேட்குது. ஸோ ஹோப் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு ஒன் ஷாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு நம்ம ஜெயஹோப் தான் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு, ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு எத்தாப்பில் வந்துட்டு ஸ்கூலோட பிரின்ஸிபல் உட்காந்து வந்துட்டு பேசிகிட்ருக்காரு, ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஸ்கூலோட ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க, ஓகே? ஸோ 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த இயரோட கிராஜுவேட் ஆக போகிறாங்க, ஓகேவா? ஸோ வந்துட்டு சொல்லிட்டுருக்க, ஓகே சரி நீ போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ கிளாஸ்க்கும் கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அதாவது மார்னிங் டைம் தான். ஸோ கிளாஸ் டீச்சரோட பீரியட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கூட்டிகிட்டு போன பிரின்ஸ்பல் உள்ள போயிட்டு ஸோ வந்துட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ டீச்சர்கிட்ட அண்ட் வந்துட்டு இவரை பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுந்துச்சி வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் குட் மார்னிங் சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஜெயஹோப் பற்றி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு டீச்சரும் ஓகே அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க, கிளாஸ் டீச்சரும். ஸோ வந்துட்டு சரி ஜெயஹோப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு திஸ் இஸ் ஜெயஹோப், ஸோ நம்ம கூட இனிமேல் இன்னும் ட்ராவல் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லோரும் ஓகே ஓகே வெல்கம் ஜெயஹோப் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டுருக்காங்க. ஸோ ஜெயஹோப் வந்துட்டு அவர் செல்ஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு ஜெயஹோப், நான் வந்துட்டு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஓகே வாஸ் வெரி கூல் அப்படின்ற மாதிரி ரெண்டு கேர்ள்ஸ்லாம் வரைஞ்சிட்ருக்காளுங்க. ஸோ டீச்சர் வந்துட்டு போதும் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஜெயஹோப் நின்றுட்டுருக்காரு, எங்கே போய் உட்காருறது அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு பேசவே காணோம், ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ எல்லா சீட்ஸும், பட் ஒரே ஒரு சீட் மட்டும் காலியாக இருக்கேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் பேசாமல் படுத்துட்ருக்கு. ஸோ ஜெயஹோப் வந்தது தெரியாது போனது தெரியாது அந்த மாதிரி படுத்துட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஜெயஹோப் அங்கே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ இவர் போய் உட்காந்து வந்துட்டு ஷாக்காக டீச்சர்லேருந்து தென் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜெயஹோப் போய் ஷாக்காக ஸ்டேர் ஆகி, ஸோ ஜெயஹோப்க்கு எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னசென்ட்டான ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பக்கத்தில் படுத்துருக்க பொண்ணு ஏச்சு அப்படியே ஜெயஹோப் பார்க்குது. ஸோ அந்த பொண்ணை பார்த்து ஒரு சாஃப்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு திருப்பி படுத்துக்குச்சு. என்ன பேக்குக்கு எதுவுமே சொல்ல அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரின்ட்டு ஓகே லுக் நம்ம வந்துட்டு லெசனுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே இந்த கிளாஸ்லாம் போகுது. ஸோ இப்படியே டைம்லாம் போகுது, தென் பிரேக் டைம் ஆகுது. ஸோ வந்துட்டு ஜெயஹோப் தனியாக வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜெயஹோப் டெஸ்க்கை சுற்றி. ஸோ ஜெயஹோப்புக்கு வந்துட்டு இப்படி பைத்தியம் பிடிக்குது, என்ன ஆளுக்கு ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஸோ ஜெயஹோப்புக்கு என்ன கேட்குறேன்னு தெரியல. ஸோ ஒரு கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜெயஹோப் பக்கத்தில் படுத்துருந்தக்குள்ள அந்த பொண்ணு அங்கேருந்து போங்கடி அப்படின்னு வந்து கத்துறா. ஸோ வந்துட்டு அதான் ஜெயஹோப் வரண்டாரு. ஒரு நிமிஷம் ஜெயஹோப் தூக்கி வச்சுன்னு இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அதுதான் அப்படி இந்த டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடறாளுங்க. ஸோ வந்துட்டு ஏஞ்சி வாங்க போடா அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். ஸோ ஏஞ்சி போடா அப்படின்ற மாதிரி ஸோ ஜெயஹோப் பண்ணிட்டு இப்படி பார்க்குறாரு, எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல். சும்மா தூங்குற மனுஷன் தூங்காமல் கத்திக்கினே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி வந்துட்டு சாஞ்சாச்சு. ஸோ வந்துட்டு அவர் இந்த பொண்ணு எதுக்கு ஏஞ்சிச்சு எதுக்கு கத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்ருக்காரு. என்னமோ அப்படி சொல்லிட்டு அவர் இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு சேஃப் அப்படி சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறாரு. ஸோ ஏஞ்சி போனால் தானே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த பொண்ணு தான் மாட்டி அனுப்பிடுச்சு அப்படி சொல்லிட்டு இவர் உட்காந்துட்ருக்காரு. தென் எப்படி லஞ்ச் பிரேக் ஆகுது. ஸோ எல்லோரும் கேண்டீனுக்கு ஏஞ்சி போகிறாங்க. ஸோ ஜெயஹோப் ஏஞ்சி போகிறாரு. ஸோ ஏஞ்சி போயிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவர் சுற்றி ஒரு குரூப்பே உட்காந்துட்ருக்கு. ஸோ அவர் வந்துட்டு உட்காந்து அப்படி எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்ருக்காரு. கேட்குற கொஸ்டின் பதில் சொல்லிவிட்டு அப்போ ஜெயஹோப் நம்ஜுன் வரலையா எனக்கு அப்படின்னு சொல்ல, இல்லையா அவர் லீவே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு நம்ஜுன்னு தெரியுமா? அவன் என் ஃப்ரெண்டு தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜெயஹோப் எல்லார்ட்டையும் சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் டேபிளில் யாருமே உட்காரல. ஸோ நீங்கள் வாட்டில் தனியாக உட்காந்தா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க.
ஸோ வந்துட்டு ஆரம் பாட்டு ஏன் அந்த பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை தான் நோட் பண்ணி கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காதில் கேட்குது. பட் நீங்கள் கேட்காத மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுவா அது வந்துட்டு நம்ம கிளாஸோட ரெக்கட் கேர்ள் யாராக இருந்தாலும் திட்டிடும் பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ பார்த்தல ஜெகோப். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போகாத டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஸோ நாங்கள் யாரும் அவங்க பக்கத்துலேயே போக மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்ருக்க. பட் அந்த பொண்ணு மட்டும் தனியாக விட்டுருக்கீங்க பாவம் இல்லையா அப்படின்னு மாதிரி ஜெயஹோப்பு அதெல்லாம் இல்லை அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல ஸோ வந்துட்டு ஜெயஹோப் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் காலை விழுந்துருச்சு. ஸோ விழுந்து உங்களுக்கு சீக்கிரம் அழுகுறான்னு தெரில. ஸோ அப்படியே வந்துட்டு எந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் வாட்டில் உங்கள் ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜெயஹோப் ஏஞ்சி உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஸோ வந்துட்டு ஜெயஹோப் எங்கே போகிற ஜெயஹோப் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஸோ அந்த டேபிளுக்கு போனதுக்கப்புறம் நோ வேர்ட்ஸ் ஸோ சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஜெயஹோப் வந்துட்டு உட்காந்ததை நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஜெயஹோப் உங்களை பார்த்து ஹாய் அப்படின்ற மாதிரி வேவ் பண்ணுறாரு ஹேண்டாக. ஸோ நீங்கள் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. பட் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஒரு ஓட்டில் ஒரு குட்டியோண்டு ஒரு ஸ்மைல் வருது. அப்படி சொல்லிட்டு நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த டைம்லாம் முடியுது. ஸோ ஜெயஹோப் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் வாரம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ முடிச்சுட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஏஞ்சி போயிடுறீங்க. ஸோ இப்படியே அந்த டே போகுது. சரி ஜெயஹோப்க்கு ஓகே இந்த ஸ்கூல் அப்படின்னாலே அவருக்கு வந்துட்டு மைண்ட் தாட் ஆகுது. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒரு காலைல வந்துட்டு வராரு. வந்தால் வந்துட்டு ஸோ நம்ஜுன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ஜுனும் ஜெயஹோப் ஒரே கிளாஸ் தான். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஆறாம் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிடையாது, ரொம்ப வளர்கிறேன். ஸோ தூக்கம் வர வருது. ஸோ ரொம்ப வளர்கிறேன். ஜெயஹோப் சொல்லியிருந்திருப்பார் ஆறாம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதான் உண்மை. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு வந்துட்டு மச்சான் வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. அவன் வந்துட்டேன் அப்படிமா சொல்லிகிட்ருக்கேன். சரி மச்சான் இனிமேல் என் கூட தானே இருக்க போகிறடியான்னு சொல்ல ஆமாடா அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஜெயஹோப் சொல்லிகிட்ருக்காரு. சரிவா கிளாஸ்க்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் கை கோர்த்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜெயஹோப்பு ஆரம்பம் ஒன்று கேட்கணும் அப்படி சொல்ல என்ன அதுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்க இது ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு தெரியுமா ஒய்யன் அப்படிமா சொல்ல தெரியும்டா ஏன்னா அந்த பொண்ணை பற்றி கேட்குறேன். இல்லை அந்த பொண்ணு மட்டும் ஏன் தனியாகவே இருக்குது, அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பட் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் கிளாஸை கூட கவனிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்ல தூங்கிட்டாந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜெயஹோப் சொல்லிகிட்ருக்காரு. நீ அப்பெல்லாம் நினச்சக்கூடாது ஜெயஹோப். அந்த பொண்ணு வந்துட்டு தூக்கத்தில் இருக்க பிள்ளை எழுப்பி கேட்டாலும் அவ்வளோ கரெக்டாக ஆன்சர் சொல்லுவாள். அவள் பார்த்து சீசன் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் ஒரு கிளாஸ் தெரியுமா, ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் எழுப்பி கேட்டான்னு சொல்லுவாள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ டேலண்டாக அப்படின்ற மாதிரி தான் ஜெயஹோப் யோசிச்சுட்ருக்காரு. ஓகே அப்படி சொல்லிட்டு சரி வா போகலாம்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ டீச்சர் வந்துட்டு ஜெயஹோப் எதுவும் உன்னோட பெஞ்ச் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு மாதிரி கேட்க ஸோ உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருக்காரு. ஸோ கேட்க வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த டீச்சரோட லுக் விடுறீங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ ஜெயஹோப்போட ஆன்சருக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே ஜெயஹோப்போட கிளான்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஜெயஹோப் இல்லை மேம் எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ஒரு விஷ் அப்படின்ற மாதிரி டீச்சரு. ஸோ நீங்கள் எப்படி ஜெயஹோப்பை பார்க்குறீங்க. ஸோ ஜெயஹோப் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு க்யூட்டாக. ஸோ அப்படியே தான் டைம்லாம் போகுது. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் போகுது. ஸோ இப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிடுச்சு ஜெயஹோப் இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து. ஸோ இப்படி ஒரு ஈவினிங் டைம் மாதிரி வந்துட்டு ஒரு 5 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் சும்மா தண்டமாக சுற்றிட்டுருக்கீங்க, அதாவது அந்த கேம்பஸ் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ ஸ்கூல்லாம் விட்டுருச்சு ஆல்ரெடி. ஸோ ஸ்கூல் விட்டு 1/2 an hourக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ ஜெயஹோப் வந்துட்டு இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இருக்கிறத பார்க்கல. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு யார் இல்லைன்னு ஒரு வார்டில் பொறுமையாக போகிறாரு எங்கேயோ. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக ஹைடா யாரும் பார்த்துருவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்கள் பாட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி நீங்களும் பின்னாடியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அவரும் போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ டான்ஸிங் ரூமு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு இதுக்காமல் இப்படி வாய்ந்து வந்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. ஸோ உள்ளே போனவங்கள வந்துட்டு ஜெயஹோப் பார்த்துட்டாரு. ஸோ பாட்டு அப்படியே டான்ஸான போஸ்லேயே நிற்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸை மேலே தூக்கிட்டுன்னு ஒரு லெக்கை மேலே தூக்குன மாதிரி நின்றுட்டுருப்பாரு.
ஸோ ஒன் லெக்கில் வந்து நின்றுட்டு ஒரு ஹேண்ட் வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது சென்டரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த போஸ்டில் நின்ற மாதிரி உங்களுக்கு ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஸோ டக்குன்னு ஹேண்ட்ஸ்லாம் கீழே வைக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாயில் எந்த பேச்சுமே வரல. ஸோ நீங்கள் ஸ்கூல் விட்டுருச்சு இந்த டைமுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ அது ஆரம்பிட்டு இல்லை சும்மா என்ன இங்கே என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள். இல்லை டான்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அது உனக்கு தான் அவ்வளோ பெரிய வீடு உங்ககிட்ட கட்டி வச்சுருக்காங்களாமே, அங்கே ஆடாமல் எதுக்கு இங்கே ஆடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள். அது பையன் அவர் என்னமோ பண்ணு, ஃபஸ்ட்டு வெளியே போ. ஸோ நான் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலோட எஸ்பிஎல் மாதிரி, அதாவது வந்துட்டு ஸ்கூலோட லீடர் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி லைக் சேர்மனா இல்லை ஏதோ ஒன்று மறந்துட்டேன். ஸோ சரி ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு உங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லோரையும் கிளப்பி விட்டு ஸ்கூலை பூட்டுறது தான் உங்களோட ஒர்க்கு. தென் காலை வந்து அதாவது யார் இருக்காங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வாட்ச்மேன் கிட்ட போட சொல்லிட்டு போகிறது தான் உங்களோட ஒர்க்கு. ஸோ நீங்களும் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிஹோ பண்ணிட்டு உங்ககிட்ட ஒயின் ப்ளீஸ் நான் டான்ஸ் பண்ண மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன் சொன்னால் என்ன அப்படின்னு மாதிரி நீங்கள். ஐயோ ஒயின் ப்ளீஸ் என் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, தெரிஞ்சால் திட்டுவாங்களா அப்படின்னு மாதிரி வந்துட்டு நீங்கள். இல்லை புரியல அப்படின்னு மாதிரி நீங்கள். இல்லை என் பேரண்ட்ஸ்க்கு நான் டான்ஸ் பண்ணுறது பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும், இந்த மாதிரி சில்லியாக டான்ஸ் எதுவுமே ஏதாவது பண்ணிவிட்டு என் கெரியரை ஸ்பாயில் பண்ணிடும்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட்டாங்க. ஸோ என்ன டான்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இப்படி ஸ்கூலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஐ சி அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. சரி சொல்ல மாட்டேன் கிளம்புடா ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ சொல்ல மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவர். சொல்ல மாட்டேன் சாமி கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள். ஓகே சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் பாடுறா நம்ம ஜேக்கப்குள்ளேயும் டார்க் பாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ டார்க் சீக்ரெட் இது யார்ட்டும் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ உங்கள் வாயில் அடிச்சுட்டு க்யூட்டாக சிரிச்சுட்டு போகிறீங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் இப்படியே 2 ஸ்டெப் நடந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயன் நீ சிரிச்சியா அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை பிரம்மா தான் நடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேக்கப் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே என்ட்ரு ஆகுறாரு. ஸோ வந்துட்டு ஸ்கூல் பேக்கெட் அப்படிலாம் கிடையாது. ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு வராரு. ஸோ யூனிஃபார்மில். ஸோ சம் கேக் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த வெயிட்ரு ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அது மேலே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஜிஹோப் அப்படி சொல்லிட்டு எழுதிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ வெயிட் வந்துட்டு கொண்டு வரதுக்காக போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து அதை டெலிவரி பண்ணுறது வேறு ஒரு வெயிட்டர் தான் வந்துட்டு வச்சுட்டு ஆனால் நம்ம ஜேஹோப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுண்ட் கேட்கும். ஸோ ஜேஹோப் பாட்டு ஐயன் நீ அப்படின்ற மாதிரி அவர் நான் தான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்ல. நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஓ பார்ட் டைம் ஜாப் நீங்கள் என்ன பண்ணுற உனக்கு என்ன பிறந்த நாளா அப்படின்னுவா நீங்கள். ஸோ அவர் வந்துட்டு அம்மா அப்படின்வா சொல்ல. எங்கே உங்க கூட ஒன்று சுற்றுமே காணா அப்படின்வா சொல்ல. யார் அது அவங்க வீட்டில் வந்துட்டு வெளியே விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே இப்போ நீ மட்டும் இருக்க மித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இங்கே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்குன்னு நம்ஜன் மட்டும் தான் தெரியும். நம்ஜன் வீட்லேயும் பர்மிஷன் கொடுக்கல, நைட் ஆகிடுச்சுல ஸோ கொடுக்கல அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அப்போ பேரண்ட்ஸு அவங்கெல்லாம் அப்ராடில் இருக்காங்க. எச்சோ தனியாக செலிப்ரேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ அவரும் பாவம் டிங்கு மாட்டியாடுறாரு. ஸோ நீங்கள் ஒன்று பார்க்கவே பாவமாக இருக்குது. சரி ஃபீல் பண்ணாமல் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நீங்கள். ஸோ ஒரு ஃபேஸில் ஒரு சந்தோஷம். ஸோ நீங்கள் அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படி கேக்கை கட் பண்ண சொல்லி அவருக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டுருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு சாங்ஸ்லாம் பாடிட்டுருக்கீங்க. ஸோ அவரும் கேக்கை கட் பண்ணி உங்களுக்கு தான் ஃபீட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அவர் கையில் இருந்த படி வாங்கிட்டு அவருக்கும் ஃபீட் பண்ணி விடுறீங்க. ஸோ இதனால் வந்துட்டு கை கட்டி வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பார்த்துட்ருக்காரு. ஸோ எதுவுமே சொல்லல. ஸோ அவர் சிரிச்சிட்ருக்காரு பார்த்துட்டு. ஐயோ ஒய்யன் அந்த மாதிரி அவர் நினச்சிட்டு இப்படி போயிடுறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு எப்போயுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போயிடுறாரு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் இப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறீங்க. அதாவது சிவப்புக்கு வித்தியாசமாக தருது. பிகாஸ் நீங்கள் ஸ்கூலில் வேறு மாதிரி இருப்பீங்க, பட் இப்போ பக்கம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கீங்க இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்று கேட்பேன், நீ கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர்.
நீங்கள் கேட்கறத பொறுத்து இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி கேட்கட்டா? கேளு கேளு முடிவு பண்ணிட்டேன் கேட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது நீ ஸ்கூலில் வந்துட்டு ரகடாக இருக்க. பட் இப்போது வந்துட்டு பார்க்க நீ அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என் ஸ்கூலில் மட்டும் ரகடாக இருக்க அப்படின்னு கேட்க, பேசிக்காகவே நான் வந்துட்டு ரூட் பர்சன் ரகட் பர்சன்லாம் கிடையாது. நானும் நல்ல பொண்ணு தான். பட் என்ன அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போ ஒரு நார்மலாக அந்த மாதிரி தான் இருந்தேன். இந்த பசங்க தொல்லை பொண்ணுங்க தொல்லைலாம் தாங்கலப்பா. பசங்கள்லாம் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தானுங்க. பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நானே சேஞ்ச் பண்ணிட்டேன் கரெக்டாக ரகடாக. ஸோ யார் பக்கத்துலேருந்து கத்தி விட்டுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்டு இங்கே இப்போயும் கொஞ்சம் ரகடு தான், இல்லைலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ நம்ம பாட்டு ஓ இது உன்னோட டார்க் சீக்ரெட்டா அப்படின்ற மாதிரி அவர் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாடாலாம் காமிக்கிறீங்க. ஸோ அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களை பாட்டு அந்த ஷாப் ரெஸ்டாரண்ட் அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருங்களை பாட்டு ஏன் நீ சரியில்லையே அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை நீ சரியில்லை அந்த பையனை பார்க்கும்போது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறியே அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு வந்தீங்க. என்கிட்டேவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஷாப் ஓனர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அண்ணா அப்படின்னு வந்தீங்க. எனக்கு தெரியாத பையன் அப்படின்ற மாதிரி அவரும். ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே அவர் போயிடுறாரு. ஸோ இப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு முடிக்க போகிறீங்க. அதாவது ஸ்கூலில். ஸோ வந்துட்டு இந்த டைமிங்கில் வந்துட்டு சேப்பு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 2 பேரும் மட்டும்தான் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு ஆரம்பம் தான் ஃப்ரெண்டு. பட் வந்துட்டு நீங்களும் சேப்பு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறீங்க. ஸோ வந்துட்டு மொத்த ஸ்கூலில் நீங்கள் வந்துட்டு சேப்பு கூட இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு சிரித்து பார்த்துருக்கேன். ஈவன் உங்கள் டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு பயப்படுவாங்க. பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போல்லாம் உங்களை பார்த்து வித்தியாசமாக பார்த்துட்ருக்க மொத்த ஸ்கூலும். நீங்களும் ஜேகப் சேர்ந்து நிறையா அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகப் வந்துட்டு ஈவினிங்கில் எவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அவருக்காக உட்காந்துட்டு அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது அவங்க பழப்பாகவே போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளையும் கூட சேர்த்துக்கிறீங்க. ஸோ 3 பேருமா சேர்ந்து வந்துட்டு ஸோ அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் டே வந்துட்டு ஜேஹூப் கண்ணில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு என்னாச்சு ஜேஹூப் ஏன் அப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு வாங்கினீங்க. ஸோ அவர் வந்துட்டு லோயன் அது ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல, பாடுறா அப்போ போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோ வின் பண்ணு அப்படின்னு சொல்ல, அது இல்லை பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் ஜேஹூப்க்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதை பற்றிலாம் யோசிக்காத, உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணு ஜேஹூப் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேஹூப்பும் அப்படி சிரிச்சிட்டு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ வந்துட்டு பட் யார் என்னை கூட்டிகிட்டு போவா வீட்டில் விட மாட்டாங்க. பட் நான் என்ன சொன்னால் கேட்க மாட்டாங்களே அப்படின்னுவா ஜேஹூப்பு. நம்ம வேணா வீட்டில் சொல்லாமல் போகலாமா அப்படின்னுவா நீங்கள் அப்படின் மாதிரி அவர். பட் அதான் பட்லாம் இல்லை. ஸோ வந்துட்டு உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவர். ஸோ எப்போ என்னைக்கு நீங்கள் டேட் டைம்லாம் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகப்பு சொல்கிறாரு அது கரெக்டாக எப்போனா உங்களோட சம்மர் லீவில், அதாவது நீங்கள் 12th முடித்த அடுத்த ஒரு 1 வீக்கில். ஸோ உங்கள் ஸ்கூல் ஃபினிஷாகி 1 வீக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே லீவில் தானே போயிடலாம் அந்த மாதிரி சொல்ல, சரி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைம் போகுது. ஸோ அந்த டேட்டு வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ஜேஹூப்பும் போயிட்டு அங்கே போய்ட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்த இதுக்கும் செலக்ட் ஆகிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு அண்ட் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டை வின் பண்ணுறவங்க தான் வின்னரு. ஸோ வந்துட்டு அவர் செலக்ட் ஆகிட்டார் செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ ஹாப்பியாக தம்ஸ் அப்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹேண்ட் ஷேக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ். ஸோ செகண்ட் ரவுண்டு நீ தான் ஜெயிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செகண்ட் ரவுண்டு நடக்குது. ஸோ அதில் அவர் வின் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு 3 பீப்புள்ஸ் மட்டும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேஹூப் அண்ட் இன்னும் 2 பேர். ஸோ அப்போ வந்துட்டு
ஸோ இது வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட்டாக வந்துட்டு டிவி சேனல்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில டிவி சேனல்ஸ்லாம், லோக்கல் சேனல்ஸில். பட் இது எதுவுமே உங்களுக்கும் ஜியோவுக்கும் தெரியாதா? ஸோ ஜியோவோட ஃபேன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல. ஸோ அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அதான் அவங்க அப்ராடில் தான் இருக்காங்க. பட் இந்த நியூஸ் இன்னமும் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த நியூஸ்லாம் போயிடுச்சு. தென் அங்கே இருக்கிற அவங்களோட கார்த்தை வந்துட்டு அனுப்பி ஜியோவை கூட்டு வர சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு ஜியோ செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ அவர் ஃபைனலில் வின் பண்ணிட்டா வின்னரு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அவர் ரெடி ஆகிட்ருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அவரை கூப்பிட்றதுக்காக காற்றுலாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாட்டு ஜியோ திருன்னு முழிக்கிறாரு. ஸோ நீங்கள் என்னாச்சு அப்படி முழிக்கிறாங்க மாதிரி பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜியோ வாங்க போகலாம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா சொல்ல, ஐயோ அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஃபைனல்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. அதாவது ஜியோவோட அம்மா கிட்டேருந்து அந்த பாடிகார்டுக்கு கால் வருதா. ஸோ பார்த்துட்டே இல்லையா அவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்துட்டேம்மா, உடனே கூட்டிகிட்டு அப்ராடுக்கு ஃப்ளைட் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு மேம் அது ஃபைனல்ஸ் வாட் ஐ சே டு இட், நான் என்ன சொன்னேன் அதை செஞ்சு தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஸோ அவரும் கட் பண்ணிட்டு, சாரி சார், இப்போ போகலாம் ஜியோ, சாரி. ஸோ வந்துட்டு உங்கள் மம்மி வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜியோக்கு ஃபேஸில் சந்தோஷமே கிடையாது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர், ஃபைனல்ஸை முடிச்சுட்டு போடா அப்படின்ற மாதிரி நீங்கள், இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன அம்மா பிள்ளையாவே இருக்கானே இவனெலாம் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நான் அப்ராட்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறீங்க. என்னது அப்ராட்க்கு போறியா, வந்துடுவல்ல, தெரியலையே அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி போய்ட்டு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இந்த பக்கம் நீங்கள். ஸோ ஜியோ போகலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தென் அப்படி இருந்ததில் கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 to 6 years கழிச்சு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஜியோ தான் வந்துட்டு த ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டான்ஸர், ஓகேவா. அதாவது இப்போது ஸோ 5 yearsக்கு ஆஃப்டர்லாம். ஸோ அவர் வந்துட்டு இந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதாவது யோசித்து வந்துட்டு இன்டர்வியூவில் சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் என்னை வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு அந்த இன்டர்வியூவர் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. ஜெயப்பு வந்துட்டு என்னை வந்துட்டு டான்ஸ் பண்ணக்கூடாது அதுன்னு சொன்னாங்க. பட் நான் வயன் சொன்ன மாதிரி சண்டை போட்டவங்கக்கிட்ட இல்லை எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, அதான் என்னோடய ஃப்யூச்சராக இருக்க போகுதுன்னு சொன்னேன். பட் என் பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீ ஸ்டடீஸ் பண்ணி ஆகணும், நீ வந்துட்டு எங்கேயும் போவேன், நான் கொரியாக்கெலாம் போவேன், நான் அனுபவம் தப்பாக போச்சு இந்த 1 year, பேசாமல் இங்கேயே இருந்திருக்கலாம், உன் இஷ்டத்துக்கு அனுப்பிடக்கூடாது. ஸோ நீ வந்துட்டு இந்த 3 வருஷம் காலேஜும் இங்கே ஃபினிஷ் பண்ண, ஸோ ஹையர் ஸ்டடீஸை முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். ஸோ நீ வந்துட்டு நல்ல குட் மார்க்கில் ஸ்கோர் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக உன்னை டான்ஸிங்க்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜேக்கப்க்கு இதுக்குன்னு சந்தோஷமாயிடுது. சரி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த காலேஜிங்லாம் ரொம்ப செம்மையாக முடிச்சிருப்பான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பார். ஸோ 90% மேலே. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ஓகே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போது வந்துட்டு அதுக்கான ஒரு அது என்ன சொல்கிறது, ஸோ ஃபைனல் டச் தான் இது. ஸோ ஒரு பெரிய டான்ஸராக இருக்கார். ஸோ வந்துட்டு இதெல்லாம் இன்டர்வியூ சொல்லிகிட்ருக்கு. ஸோ இன்டர்வியூ வந்துட்டு அந்த பொண்ணு வயன்னு சொன்னீங்களே அவங்களோட ஃப்ரெண்டு மட்டும் தானா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவர் சிரிச்சுட்டே இல்லை ஷி இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், இன்கம்ப்ளீட் பட் பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ யாருக்கு தெரியும், மேபி அவளுக்கு மேரேஜ் ஆகிருந்துருக்கலாம், இல்லை சிங்கிளாக இருக்கலாம், எனக்கு தெரியும். ஸோ இப்போ நினச்சா வரவா போகிறா எங்கே அப்ராடுக்கு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. கிடைக்க மாட்டான்னு தெரியும், பட் அவளை மறக்க முடியல அப்படின்ற மாதிரி ஜெய் இப்படி எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி. ஸோ வேறு யார் உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்காரு. அவளால் தான் இது எல்லாமே, இந்த டான்ஸ் எல்லாமே. இல்லைன்னா நான் அதை வந்துட்டு நான் எப்போவோ வந்துட்டு அதை கைவிட்டுருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு இன்டர்வியூ ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ வந்துட்டு பேக்ரவுண்டே ஹோபா அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ அதில் நம்ஜன் கிடையாது. ஸோ ஜெய்ஹோப்பு திரும்பி பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஃபுல்லாக திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு நமக்கு அந்த சவுண்ட் உண்மையிலே கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி ஆகிற. ஸோ நீங்கள் தான் ஜெய்ஹோப் அப்படி கூப்பிடுவீங்க ஹோபா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இன்டர்வியூக்கிட்ட வந்துட்டு ஜெய்ஹோப் கேட்குறாரு, உங்களுக்கு எதுவும் ஹோபான்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லையே அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவரை, என்னோடய இமேஜினேஷன் அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப்பு. ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ திருப்பி சவுண்ட் கேட்குது, ஹோபா அப்படின்ற மாதிரி. ஸோ திரும்பி சுற்றி முற்றி பார்க்குறாரு ஜெய்ஹோப்பு.
ஜெஹோபா கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ கேட்க உங்களுக்கு இப்போ கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி ஜெஹோபா நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல பையன் அப்படின்ற மாதிரி அவர் ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பேக்ரவுண்ட்லேருந்து வெளியே வர்றீங்க. அவள் தான் நம்பவே முடியல அவரால், "ஐயன் இது நீ தானா?" அப்படின்ற மாதிரி அவர். ஸோ ஃபாஸ்ட்டாக அவங்க கிட்ட ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இது இன்கம்ப்ளீட்டில் கிடையாது, ஃபுல்லி கம்ப்ளீட்டட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அண்ட் இதோடு நம்ம வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் பேபி ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆமீஸ் நீங்கள் தான்டா நெக்ஸ்ட் யார் கான்சர்ட் போகலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் ஆமீஸ் ஓகே. டாடா பாய் பாய் ஆமீஸ்.